Hare Krishna Hare Krishna 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 Hare 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 ஓம் உதயலட்சுமியை போற்றி. ஓம் உத்தமலட்சுமியை போற்றி. ஓம் உபாசனலட்சுமியை போற்றி. ஓம் ஐஸ்வர்யை ஜெயலட்சுமியை போற்றி. ஓம் தங்கலட்சுமியை போற்றி. ஓம் செப்பினான் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானான் வாழியே 143 வைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தெழுத்தாள் வாழியே மறு திருப்பாவை 30 பாட்டினுடைய அர்த்தமும் முதல் பாட்டிலே ஒளிந்திருக்கும். முதல் பாட்டினது அர்த்தம் முதல் வரியிலே ஒளிந்திருக்கும். முதல் வரியினுடைய அர்த்தம் முழுக்க முதல் சொல்லிலே ஒளிந்திருக்கும். எப்படி ஆரம்பிக்குதுன்னா மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது. மார்கழி என்பது கண்ணன் பெருமான் பகவத்கீதையிலே மாசேனாம் மார்கசீர்ஷாகம், மாதங்களில் நான் மார்கழியாய் உள்ளேன். அன்னைக்கு நாள் என்ன விசேஷம்னா ஒவ்வொரு நாளும் அதற்கு எந்த நாளில் பௌர்ணமி வருதோ அதுதான் பேர். இந்த மார்கழி மாதம் மார்கசீர்ஷம் அல்லது மிருகசீரிஷம் என்கிற நட்சத்திரத்திலே பௌர்ணமி ஆரம்பிக்கக்கூடிய மதி நிறைந்த நன்னாள். இவர்கள் நோன்பு நோக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாளே என்னவா இருக்கு? பௌர்ணமியாக இருக்கிறது. நான் மனமாக பாராட்டுகிறேன். அவசியம் ஒவ்வொரு நாளும் இந்த தொடக்க நாள் விழா மாதிரி அடுத்து தன்னுடைய நிறைவு பகுதி இருக்கும். கூட ஒரு ரெண்டு கிழமை நிறைவடையும் என்பது திருவுள்ளம். மார்கசீர்ஷம் என்றால் தலையாய வழி. மார்க்கம் என்றால் வழி, சீர்ஷம் என்றால் சிரசு, தலைன்னு அர்த்தம். தலையான வழி. ஒரு இடத்துக்கு போகணும்னா சந்து பந்துக்குள்ள போகக்கூடாது, நேர் வழியில் போகணும். மெயின் ரோட்ல போகணும்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி இறைவனை அடைவதற்கான நேர் வழி என்பது இந்த திருப்பாவையில சொல்லப்பட்ட சரணாகதிங்கிற வழி. அப்ப மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நீ எந்த வழியில போகணும்? நல்ல வழியில போகணும், தலையாய வழியில போகணும். இந்த தலையான வழி எப்படிப்பட்டது? அந்த வழியில போன எந்த இடத்தை போய் நீ அடையலாம் அப்படிங்கிறத சொல்றது இந்த முதல் வார்த்தை. அடைய போக ஆண்டாள் யார்? ஆண்டாள் என்பவர் பெரியாழ்வார் அப்படின்னு விஷ்ணு சித்தர் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வந்தார் ஒரு அந்தனர். அவர் முன்குடுமி பார்ப்பனர், உச்சி குடுமின்னு சொல்லுவாங்க. இங்கே சோழியர்கள் அவர்களுக்கு பேர். அந்த சோழிய பிராமணர் குலத்திலே விஷ்ணு சித்தர் என்ற ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டு வந்த விஷ்ணு சித்தர் அவருக்கு பெண் குழந்தை ஒன்று அவர் பூ போய்ந்து எம்பெருமானுக்கு மாலை கட்டக்கூடிய வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்படி மாலை கட்டக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஒரு பிருந்தாவனத்தினுடைய துளசி செடிக்கு அடியில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறத பார்த்தார். அந்த பெண் குழந்தைக்கு சுரும்பார் குடற்போதைன்ற திருநாமம் சாட்டி வளர்த்து வந்தார். இவர் கிருஷ்ணன் மேல பக்தி அதிகமானவர், கிருஷ்ணனை நேரிலே கண்டவர், பெருமாளை பார்த்து பல்லாண்டு பாடினவர். இவருக்கு ரொம்ப காலமாக பெண் குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் போவதற்காக அந்த குழந்தை எடுத்து வளர்த்துட்டு வர்றார். இந்த குழந்தை கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு கேட்டு கிருஷ்ணனை நான் அடைய வேண்டும், எனக்கு கணவனாக கிருஷ்ணனை வாய்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடே வாழ்ந்து வந்தார். அமனையாற்றன் கரையிலே பார்வதி தேவியை மணலில் ஒரு சிற்பமாக வடித்து அந்த சிற்பத்துக்கு முன்பு பூசணைகள் செய்து மார்கழி மாதத்திலே அந்த பூஜை செஞ்சு எங்களுக்கு நல்ல கணவன் வாய்க்கணும், எங்களுக்கு வேண்டுமானதெல்லாம் கிடைக்கணும், பெண்கள் எல்லாம் கன்னி பூஜை பண்ணாதான் மழை பெய்யும்னு சொல்லி அங்கே இடையர்கள்கிட்ட ஒரே பேச்சு. மழையே இல்லாமல் போச்சு, பொய்த்து போயிருச்சுன்னா கஷ்டம், இந்த வருஷமாவது மழை ஒழுங்காக வரணும் அப்படின்னு அவங்க வேண்டினாங்க. அப்படியே அவங்க வேண்டுற பொழுது இவங்க போய் இந்த மாதிரி இந்த மார்கழி பூஜை பண்ணட்டும், எல்லாமே காத்தியாயனி விரதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் விரதம் இருந்தாங்க.
அந்த காத்தியாயனி விரதம் இருந்து இருக்கிறப்ப இந்த பெண்களுக்கெல்லாம் காவலன் யாரு அப்படின்னு சொன்னா கண்ணனை காவலனா போடுவோம். ஏன்னா கண்ணன் தான் நம்மளுடைய ஆபத்துக்கள் எல்லாம் வந்து காப்பாற்றினவன், நம்மளுடைய ஆடு மாடுகள்